நெகட்டிவ் தாட்ஸ், நிறைய தேவையில்லாத எண்ணங்கள், சூசைடல் தாட்ஸ், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்களா? என்னை சுற்றி எல்லாமே நல்லா தான் இருக்குது, என்னோடய சூழ்நிலைகள் எதுவுமே எனக்கு நெகட்டிவாக இல்லை, ஆனால் எனக்குள்ளே ஏன் இவ்வளோ டிப்ரெஷன், ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டி, ஏன் இந்த மாதிரி சூசைடல் தாட்ஸ், ஏன் இந்த மாதிரி எதுக்குடா வாழ்கிறோங்கிற மாதிரி ஏன் எனக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது, ஏன் இவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ் எனக்குள்ளே, இதனால் என்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியலையே, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து பொறுமையாக இருங்க. இந்த பதிவை முழுசாக பாருங்கள். ஏன் நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்க, இது உடல் ரீதியான பிரச்சனையா அல்லது மன ரீதியான பிரச்சனையா, இதுக்கு தீர்வு இருக்குமா அப்படிங்கிறத இந்த பதிவில் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களோட மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே இருக்குதுன்னு நம்மளால் காட்ட முடியாது இல்லைங்களா? ஆனால் அந்த மனசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படி அந்த ஒரு வேர்டை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறோம், உள்ளிருந்து வெளியே வரக்கூடிய நம்ம உணரக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறத தான் மனசுன்னு சொல்கிறோம். எங்கிருந்து அந்த எண்ணங்கள் உருவாகுது? நம்ம உடம்புக்குள்ளேருந்து தான். ஸோ அந்த உடம்புக்குள்ளேருந்து உருவாகக்கூடிய எண்ணங்கள் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப பாசிட்டிவாக நம்ம சார்ஜில் இருப்போம், ரொம்ப பாசிட்டிவாக நம்மளோட எண்ணங்கள் வெளிப்படும். எவ்வளோ நெகட்டிவிட்டி நம்மளை சுற்றி இருந்தாலும் நம்ம பாசிட்டிவான பர்சனாக இருப்போம். ஸோ இந்த நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளேருந்து வெளியே வருது அப்படின்னா, தேவையில்லாத எண்ணங்கள் வெளியே வருதுன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இல்லை அப்படிங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எதோட பிரச்சனையோட சம்மந்தமாக இருக்கக்கூடும் அப்படின்னா, அக்குபஞ்சரில் நாங்கள் இதை பித்தப்பை மற்றும் கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனையாக பார்க்குறோம். இதில் உங்களுக்கு நீங்கள் எப்படி அதை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக அப்படைட் சம்மந்தமான, அதாவது பசி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குங்க. சரியாக பசிக்காது, ருசிக்காது, ஏதோ நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்டுட்ருப்பீங்க, கட்டாயத்துக்காக சாப்பிட்டுட்ருப்பீங்க, வேஸ்ட் ஆகிடுமேனு சாப்பிட்டுட்ருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, என்ன தான் நீங்கள் சாப்பிட்டாலும் டைஜஷன்ற ஒரு விஷயம் சரியில்லாமல் இருக்கும். நல்ல செரிமானம் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில உணவுகளை எடுக்கும்போது கேஸ் ஃபார்ம் ஆகிடும், சில உணவுகளை எடுக்கும்போது எதுக்களிக்கிறது, புளிச்ச ஏப்பம் மாதிரி வர்றது, நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கிறது, தொண்டையில் மட்டும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி எரியிற மாதிரி இருக்கிறது, வாய் புளிக்கிற மாதிரியோ கசக்கிற மாதிரியோ இருக்கிறது, கண்டிப்பாக தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறது. 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே குறைஞ்சபட்சம் ஒரு தடவையாவது தூக்கம் முழிப்பீங்க. ஸோ தயவு செய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மனசுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முயற்சி பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டாக இருக்க போகுது. உங்கள் மனசுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்கள் எண்ணங்களை பாசிட்டிவாக மாற்றணும்னா நீங்கள் ஆரோக்கியமாக மாறணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க.